ஹாய். இன்னைக்கு என்னன்னா, சில நபர்கள் வந்து நம்ம லைஃப்ல அன்எக்ஸ்பெக்டடா வந்துட்டு, சில விஷயங்கள வந்து பாசிட்டிவா சேஞ்ச் பண்ணிட்டு நம்மள விட்டு போயிருவாங்க. ஓகேவா? ஸோ அத பத்தி தான். நம்ம லைஃப்ல எல்லாமே வந்து பிளான் பண்ண மாரி நடக்கிறது கிடையாது. அன்எக்ஸ்பெக்டடா தான் நடக்கும். அதே மாரி தான் ஒருத்தவங்க அன்எக்ஸ்பெக்டடா வருவாங்க நம்ம லைஃப்ல. ஓகேவா? ஸோ அது எப்படி ஆரம்பிக்கும்? கான்வர்சேஷன் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, ஹாய்ல ஆரம்பிக்கும். சாப்பிட்டியா? என்ன பண்ற? எங்க இருக்க? வீட்டுக்கு போய் ரீச் ஆயிட்டியா? அந்த மாரி தான் ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன் வந்து ஸ்லோலி ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அவங்க வந்து கம்ஃபர்டபுளா நார்மலா ஃபீல் ஆக ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட பிரசன்ஸும் ரொம்ப நார்மல் ஆகிடும். ஸோ இப்படிதான் வந்து ஸ்லோலி அவங்களுக்குள்ள வந்து கனெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிரும். ஓகேவா? ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்? அவங்களோட லைக்ஸ் என்ன? டிஸ்லைக்ஸ் என்ன? அப்படின்னு சொல்லி ஸ்லோலி அவங்க வந்து 2 பேருக்குமே தெரிய ஆரம்பிச்சிரும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்னன்னா, 2 பேருமே ஸ்லோலி 2 பேருமே புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. 2 பேருமே புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா ரியல் கனெக்ஷன்ல போய்கிட்டு இருக்கும். அவங்களோட சிச்சுவேஷன் இவங்களுக்கு புரியும், இவங்களோட சிச்சுவேஷன் அவங்களுக்கு புரியும். ஸோ அந்த டைம்ல ஸ்மூத்தா போகும். 2 பேருமே என்ன நினைச்சுக்குவாங்க, அதுதான் சரி அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்லோலி தான் லைஃப் வந்து என்ன, எது ரைட்டா அப்படிங்கிறது போக போக தான் தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேமிலியோட ப்ரெஷர் இருக்கும். ஓகேவா? ஃபேமிலி ப்ரெஷர் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். அடுத்து ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஃபியூச்சர் கோல்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாரி இருக்கும். வீடு கட்டணும், பிசினஸ் பண்ணணும். அந்த மாரி நெறைய இது இருக்கும். ஸோ அப்ப என்ன ஆகும்னா, கப்பிள்ஸ்க்குள்ள வந்து அந்த பிரையாரிட்டீஸ் வந்து மிஸ்மேட்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒருத்தவங்களுக்கு வந்து உடனே செட்டில் ஆகணும்பாங்க. ஸோ அப்ப அவங்களுக்கு வேலை இருக்காது. இன்னொருத்தவங்களுக்கு இதுதான் கோலா இருக்கும். ஸோ அவங்களால கேரி அவுட் பண்ண முடியாது. ஸோ இவங்க வீட்ல வேற ப்ரெஷர் போடுவாங்க. இவங்க வீட்ல வேற ப்ரெஷர் போடுவாங்க. ஃபினான்ஷியலா ஒருத்தவங்க ஸ்டேபிளா இருப்பாங்க. இன்னொருத்தவங்க ஸ்டேபிளா இருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி இருக்கும்போது நெறைய ஒர்க்ஸோ, இல்ல பேஷனோ, இல்ல ப்ரொஃபஷனலோ என்ன ஆகும்னா, நெறைய வந்து மிஸ்மேட்ச் ஆகும். மிஸ்மேட்ச் ஆகும்போது அவங்களால வந்து ப்ளேம் பண்ண மாட்டாங்க. 2 பேருமே அண்டர்ஸ்டாண்ட் ஆனவங்க ப்ளேம் பண்ண மாட்டாங்க. ப்ளேம் பண்ணாம அவங்களோட கான்வர்சேஷன் அப்படியே என்ன ஆகும்னா, ஸ்லோலி குறைய ஆரம்பிச்சுரும். ப்ளேம் பண்ணாம, அப்படியே பேசாம, அப்படியே சைலண்ட் ஆகுவாங்க. ரொம்ப சைலண்ட் ஆக மாட்டாங்க. என்னன்னா என்ன? அப்படிங்கிற ஒரு கான்வர்சேஷனுக்கு கொண்டு வருவாங்க. நீங்க நினைப்பீங்க, ஏன் 2 பேர் சேர்ந்து இருந்தா அவங்களோட கோல வந்து செட் பண்ண முடியாதான்னு? முடியும். பட் அவங்களோட பிரையாரிட்டீஸ் வந்து மிஸ்மேட்ச் ஆகுச்சு இல்லையா? மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா ஒருத்தவங்களோட குரோத் வந்து லோவா இருக்கும். இன்னொருத்தவங்கள வந்து ஹையா இருக்கும். ஸோ காம்ப்ரமைஸ் பண்றது வரும். ப்ராப்ளம் வரும். ஒருத்தவங்க ஃபாஸ்ட்டா செட்டில் ஆகணுங்கிற வரும். ஸோ நெறைய ப்ரெஷர்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாரி மிஸ்மேட்ச் ஆகும்போது ஒண்ணா பண்ண முடியாது. ஏன்னா ஒண்ணா இருந்தாங்கன்னா மேனேஜ் மட்டும் தான் பண்ண முடியும். ஆனா ஃபுல்லா வந்து குரோத் ஆக முடியாது. அதுதான். ஸோ இங்க நினைப்பீங்க லவ் ஃபெயிலியர்னு. ஸோ லவ் ஃபெயிலியர் கிடையாது. 2 பேருமே வந்து இம்மெச்சூரா வந்து ஆன்சர் பண்ணல. 2 பேருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லைக் ஸ்மார்ட்டா வந்து டெசிஷன் எடுத்து 2 பேருமே வந்து மியூச்சுவலா இப்போதைக்கு வேண்டாம். அவங்கவங்க கோல வந்து செட் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி மியூச்சுவலா வந்து பிரிஞ்சிருக்காங்க. இதுல ஒண்ணே ஒண்ணு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நம்ம லைஃப்ல யாராவது வர்றாங்க அப்படின்னா, உங்களோட லைஃப்ல இருந்தாலும் பரவாயில்ல, என்னோட லைஃப்ல இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இப்போ உங்க லைஃப்ல யார் வந்தாலுமே, அவங்கள வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்கள்ட்ட இருந்து நம்ம வந்து என்ன கத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் மெயின். ஸோ அதுதான் வந்து இந்த இதுல நான் வந்து சொல்ல வரேன். ஓகேவா? ஸோ நீங்க யார் வந்தாலும் அவங்க வந்து என் கூட இருக்கணும், விட்டு போயிட்டாங்க அப்படி சொல்லி ப்ளேம் பண்ணாம, அவங்கள்ட்ட நாம கண்டிப்பா ஒரு விஷயம் கத்துருப்போம். இல்ல அவங்க நமக்கு டீச் பண்ணியிருப்பாங்க. நம்மள வந்து ஒரு மோல்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்ன கத்துக்கிட்டோம்? என்ன லைஃப் லெசன்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நீங்க வந்து அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அத தான் நம்ம லைஃப்ல வந்து எப்பவுமே கத்துக்கணும். ஓகேவா? தேங்க் யூ. பை பை.